Hi, hello, welcome to Framing Latin யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஹாரர் ஃப்ரான்ச்சைஸ் மூவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு படத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா VHS 1999. ஸோ இதுதான் படத்துடைய பேர் வந்து VHS 1999. அண்ட் இது வந்து 2022 ரிலீஸ் ஆன மூவி. ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஆந்தாலஜி மூவி. அண்ட் VHS ஃப்ரான்ச்சைஸில் இது 5வது இன்ஸ்டால்மெண்ட்டு. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா VHS ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மூடிட்டு பார்த்துருவேன். நான் யாரோட ஒப்பீனியனும் எனக்கு தேவையே கிடையாது. நான் அந்த ஃப்ரான்ச்சைஸை நம்பி பார்த்துருவேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு டைம் கிடச்சி தான் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸை பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த VHS ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்மெண்ட்டும் அண்டு சூப்பர்பான ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அமேசிங்கான ஃபிலிம் மேக்கிங். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ரியலாக இருக்கும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவிஸு. ஸோ எனக்கு அந்த VHS வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் பார்த்த படத்தோடைய ஒப்பீனியன் தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அண்டு அந்த VHSல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டேஜெலாம் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ரன் ஆகும், 3 செகண்ட் ரன் ஆகும், அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும். ஸோ இதுதான். அண்டு ஸோ அதெல்லாம் தாண்டி ஓப்பனிங் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷெரிட்டிங் அதுதான் ஓப்பனிங் செக்மெண்ட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்க் ராக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்டோட பேர் வந்து பிட்ச் கேட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் வென்யூவில் போயிட்டு ராக் பேண்ட் மியூசிக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. சும்மா அப்படியே கொஞ்சம் அங்கே போய் ஃபிலிம் பண்ணி கொஞ்சம் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போவாங்க. ஸோ இதுதான். இது வந்து இது ஏற்கனவே உள்ள ஒரு இந்த ஸ்டோரி பேட்டர்ன் வந்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குரூப் ஆஃப் நபர்கள் ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க, ஒரு மர்மமான இடத்துக்குள்ளே போகிறாங்க, ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மர்மமான விஷயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பேட்டர்ன் உள்ளது தான். ஆனால் நல்லா எடுத்திருப்பாங்க. ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு இந்த அந்த 5 எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலாக தெரிஞ்சது காரணமே ப்ரொடக்ஷன் டிசைனும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெரிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராங்க் ஒன்று பண்ணுவாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த பேண்டுக்குள்ளே அந்த ப்ராங்க்கும் நல்லா இருந்தது. அண்டு எல்லாமே நல்லா இருந்தது. அண்டு ஸோ இதான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டீமோன் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். அந்த டீமோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட்டா இல்லை ஒரு வெஞ்சிஃபுல் ஸ்பிரிட்டா இல்லை அது என்னதுன்னு தெரியல. ஒரு ஜோம்பி மாதிரியும் இருக்குது, கேனிபிள்ஸ் மாதிரியும் இருக்குது. அண்டு எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அது என்னதுன்றது கொஞ்சம் கிளியராக இல்லை. அந்த ஜோம்பி வந்து அது கொஞ்சம் அன்ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ ஸ்பிரிட்டு, டீமோனு, கேனிபிள்ஸ் இது எல்லா பேட்டர்னும் அடங்கிய ஒன்றுன்றது எனக்கு சரியாக தெரில. ஸோ அது கொஞ்சம் கிளியராக சொல்லியிருந்திருக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி ஷெரிட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த ஷெரிட்டிங்கை டைரக்ட் பண்ணது யாருன்னா மேகி லிவின். அவங்க தான் டைரக்ட் பண்ணது. அண்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். அண்டு ஷெரிட்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காமிக்க மாட்டாங்க. ரொம்ப ஷேக்கியாக இருக்கும். ஓகே, அது அந்த ரியலில் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்மளுக்காக கொஞ்சம் காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுதான். மற்றபடி நல்லா இருந்தது. அவ்வளோதான். ஸோ இதுதான். மேகி லிவின் தான் அவங்களும் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பீட்டு. இந்த ஸ்டோரி வந்து ரெண்டு விஷுவலில் நடக்கும். ஒன்று நைட் டைமு, ரெண்டாவது வந்து விடிய காலையில் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிங் சம்மந்தமான ஒரு ஸ்டோரி. அண்டு இந்த சூசைட் பீட்டை டைரக்ட் பண்ணது யாருன்னா ஜோனஸ் ராபர்ட்ஸ்.
ஸ்க்ரீன் ப்ளேயும் அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஓகேவா. அண்டு ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவான். கிட்டத்தட்ட நான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவள் ஏதோ ஒரு குரூப் ஆஃப் நண்பர்கள் கூட ஜாயின் பண்ண போகிற மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவளுடைய சிஸ்டர் கூட அதை கொஞ்சம் வார்ன் பண்ணுவாங்க, ஏன் நீ அவங்க கூட ஜாயின் பண்ணுற அந்த மாதிரி வார்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த டைம் லைனில் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மாதிரி நபர்களோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கும் யூடியூப்பில். ஸோ அது நல்லா இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆச்சு. ஓகேவா. அதுவும் இல்லாமல் நானும் செல்ஃபி வீடியோ நிறைய எடுப்பேன் அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லில்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கேங் கூட சேர்றது, அந்த கேங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிங் கேங்கு. புல்லிங்கு ப்ராங்க்குன்ற பேரில் ஒரு புல்லிங் பண்ணுற ஒரு அப்யூசிவான கேங்கு. ஸோ நான் கேரக்டர் சொல்கிறேன், அது ரியல் பீப்புள்னு சொல்ல. பட் கேரக்டர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு புல்லிங்கான ஒரு கேங்கு. அந்த கேங் பீப்புள்கிட்ட போய்ட்டு இவங்க நல்லா போய் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ப்ராங்க் விஷயம்லாம் எல்லாமே உள்வாங்கி நம்பிடுவாங்க. அவங்க சொல்கிற விதம் வந்து உண்மையாக இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் லில்லி நம்புறதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலாக இருக்கும். அண்ட் அவங்க நம்பிடுவாங்க. ஓகேவா. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வரேன், அந்த லில்லி கேரக்டர் பண்ணவங்க. அதுக்கப்புறம் லில்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பரி பண்ணிடுவாங்க அண்டர் கிரவுண்டில். அது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருப்பாங்க, அந்த பரி பண்ணுறது. அண்டு அவங்க பரி பண்ண பிறகும் ப்ராங்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரராக இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் வருவாங்க. உடனே அந்த 5 நபர்களும் கொஞ்சம் எஸ்கேப் ஆவாங்க. அந்த ஸ்டோரியுடைய ஒரு பாயிண்ட் ஒன்று அங்கே வைக்கிறாங்கல்ல, அந்த பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட கேரக்டர் வந்து இப்போ நம்ம போயிடலாம், நம்ம அப்புறம் வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய தப்பு எதுவும் பண்ண வேணான்ட்டு தோணுது. ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடலாம் அண்டு அந்த மாதிரி போயிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிலீவபலாக நம்புகிற மாதிரி இருந்தது. அந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நம்புகிற மாதிரியே எடுத்திருக்காரு. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, லில்லியை வந்து அந்த டிமோனிக் கோஸ்ட் வந்து அட்டாக் பண்ணும். அது செம்ம டெரிஃபைங்காக இருக்கும். ஒரு ஸ்டோரியிலே ஒரு நல்ல ஒரு மிட் பாயிண்ட் அது. நல்லா டெரிஃபைங்காக இருக்கும். அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீன் எல்லாமே பயங்கரம். அந்த காஃபின்குள்ளே தண்ணிலாம் போகிறதுலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ செம்மையாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா ரியலாக இருக்கும். அண்டு லில்லியோடைய ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். லில்லியோடைய ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். அதே சமயம் இந்த ஜோனஸ் ரோபர்ட் வந்து வேறு ஏதாச்சும் படம் எடுத்திருக்காரான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். ஸோ ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு ஸோ இதான் லில்லி கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க பேர் ஆலி லோனிடிஸ் சம்திங் லைக் தட். அண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ லில்லி கேரக்டர் பண்ணவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம்னா, நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 கேர்ள்ஸும் பார்த்திங்கன்னா லில்லியை வந்து பரி பண்ணிடுவாங்க. சுற்றி நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பின்னாடி இருக்க ஒரு லைட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் உண்மையாகவே ஸோ பயங்கரமாக எஃபெக்டாக இருக்கும். அதே இடத்துல மறுபடியும் காலையில் வந்து பார்ப்பாங்க அவங்க. அது ஒரு மாதிரி மிஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல மழை பெஞ்சு ஒரு மிஸ்ட்டாக இருக்கும்ல, அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே ரொம்ப ரியலாக எடுத்திருப்பாங்க, சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் லில்லியோடைய அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வரும், அதுவும் நல்லா இருந்தது, பயங்கரமாகவும் இருந்தது. செக்மெண்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா ஊசி டஞ்சன். ஓகேவா. இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து ஃப்ளையிங் லோட்டஸ். ஸோ இவர் தான் இந்த படத்துடைய டைரக்டரு, இந்த ஊசி டஞ்சன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஷோ நடக்கும். அந்த கேம் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சில்ட்ரனு. அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் வந்து கொஞ்சம் ஹியூமிலேட் பண்ணுவார். நல்லாவே ஹியூமிலேட் பண்ணுவார். கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஹியூமிலேட் பண்ணுவார்.
அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி பண்ணுவார். அதாவது பிளாக் கம்யூனிட்டியை கீழே இறக்கி பேசுகிறது ரொம்ப கூலான விஷயம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பேசுவார். ஸோ இதுதான். ஆனால் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஈவிலாக இருந்தது. எனக்கு வந்து மற்றவங்கள விட எனக்கு எனக்கு இந்த டீமோனை விட இந்த ரேசிஸ்ட்டு, கேஸ்டிஸ்ட்டு, மேனிப்புலேட்டிவ் பீப்புள் இவங்க தான் ரொம்ப பயங்கரமாக தெரிவாங்க. அந்த அந்த கேரக்டர் பண்ணவர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அண்ட் அந்த ஊசி டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருப்பாங்க. 90s உள்ள கேம் ஷோ அது எல்லாமே ரிப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பிளாக் கண்டஸ்டன்ட் அவங்க ஊண்டாயிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஊண்டானாலும் அந்த அந்த ஆங்கர் வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் க்ரீப்பியாக இருந்தது நல்லாவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அந்த ரிவெஞ்ச் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரிவெஞ்சில் வந்து அந்த ஆங்கரே ஒரு கேம் ஒன்று, அதே கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலாக ஒன்று வச்சு பண்ணுவாங்க. அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா பூப்பு வந்து ஒரு பொம்மை, ஒரிஜினல் கேமில் வந்து பூப்பு வந்து பொம்மை மாதிரி இருக்கும். ஆனால் ரிவெஞ்ச் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கரை வந்து ரியலான ஒரு பூப்பில் இது பண்ண வச்சுருவாங்க. ஒரு மாதிரி ஸ்விம் பண்ண மாதிரி. அதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க, செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும். அதுவும் நல்லா தான் எடுத்திருப்பாங்க. பட்டு ரொம்ப பயங்கரமாக இல்லை, ஆனால் ஸ்டோரி நல்லா இருந்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் இருங்க. அடுத்தது காக்கர்ஸ். ஓகே, காக்கர்ஸ் டைரக்டட் பை டைலர் மேக்இன்டையர். ஓகே, டைலர், ஓகேவா இவர் பேர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பசங்க ஒரு லேடியை ஸ்பை பண்ணுவாங்க. அண்டு இந்த ஸ்டோரி நல்லா இருந்தது. அண்டு இது ரொம்ப பயங்கரமாகவும் இருந்தது. அண்டு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாகவும் இருந்தது, ஓகேவா. ஸோ இதுதான், ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து ஸ்பை பண்ணுவாங்க. அதாவது பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு லேடியை ட்ரெஸ் மாற்றுறதெல்லாம் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி ஸ்பை பண்ணுவாங்க. அண்டு இவங்களுக்குள்ளேயே ப்ராங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த ஸ்டோரியை நம்ம எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியும். அந்த ஸோ ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும். அண்ட் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டீமோன்னு ஒன்று ரிவீல் ஆகும். அது பயங்கரமாக இருக்கும். அது கண் ஒரு மாதிரி ஷேக்கியாக கேமராவை கூட க்ளோஸ் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் எல்லாரோடைய பாடியும் பயங்கரமாக கிழிச்சு தூக்கி போடும். ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இந்த ஹோல் எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு இதுனா இந்த இதோடைய எண்டிங் தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா 5வது செக்மெண்ட்டு டு ஹெல் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான ஐடியா. அண்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணது விதம், அவங்க வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரி, அந்த ரிச்சுவல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃபேவரட்டான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மேபல். அவங்க வந்து டெத்து ஸ்ட்ரீம்லேயும் நடிச்சிருப்பாங்க. அந்த மூவியோடைய ஒப்பீனியன் நம்ம பார்த்துருப்போம். அந்த மேபல் கேரக்டரோடைய பெர்ஃபார்மன்ஸு, அவங்களோட கேரக்டரு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியோடைய எண்டிங் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெல்லில் நடக்கிற அந்த கேனிபலிசம், பனிஷ்மெண்ட்டு, அதெல்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. சூப்பராக எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஹெல்லுடைய கான்செப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு டு ஹெல் இதோடைய ப்ரொடக்ஷன் டிசைனு, அதுக்கப்புறம் இந்த மேக்கப் போடுறவங்க, அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் இந்த 5 எபிசோட்லேயும் விஎஃப்எக்ஸு அது எல்லாமே டீசெண்டாக நல்லாவே இருந்தது. ஸோ இதுதான். அண்டு இன்னும் நிறைய சொல்லலாம் நான், பட் ஸ்பாய்லர் ஆகிடும்னு பார்க்குறேன். அண்டு ரொம்ப மேப்பிளோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு டைலாக் ரைட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த டைம் லைனில் அந்தந்த காலத்தில் ரியலாக என்ன பேசுவாங்களோ அதே ஃபார்மாட் வச்சு தான் பேசியிருக்காங்க. ஸோ டைலாக் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதான் கைஸ். ஒரு சில செக்மெண்ட்டில் கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருக்குது. பட் ஆனாலும் ஓவராலாக கொஞ்சம் பார்க்கும்போது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்டு ஜம்ப் ஸ்கேரும் இருந்தது. அதுவும் எல்லாமே நல்லா இருந்தது. அண்டு நடுவில் ஒரு சோல்ஜரை வச்சு ஒரு ஸ்டோரி ஒன்று போகும். ஆண்டர்சன் ஒரு சோல்ஜர், அது எல்லாமே வச்சு ஒரு ஸ்டோரி ஒன்று போகும். ஒரு மிலிட்ரி கோர் ஒரு அனிமேஷன் மாதிரி, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக நல்லா இருந்தது. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு அந்த ஹோல் விஹெச்எஸ் ஃப்ரான்ச்சைஸ் பாருங்கள், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஹாய். இது கொஞ்சம் எடிட்டிங் டைமில் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:46. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஷேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, டு ஹெல் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஹெல் அண்ட் பேக்கில் அதோடைய ப்ரொடக்ஷன் டிசைனு, அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் அப்போ ஒரு டிமான் அப்பியர் ஆகும், அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் நான். பட்டு இப்போது பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்பாய்லர் பண்ண வேண்டான்றது ஒரு முடிவில் இருக்கேன் நான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நான் டீட்டெயில்டாக பேசிடுவேன். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்பாய்லர் பண்ண வேண்டான்ட்டு ஒரு டிசிஷனில் இருக்கேன். ஸோ இதுதான் டு ஹெல் அண்ட் பேக்கு. அந்த கலர் கிரேடிங் அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மெயினான ஒரு டிமான், ஒரு லூசிஃபர் மாதிரி, அது பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டன் மேலே நிற்கும். பின்னாடி ஒரு தண்டர் ஸ்டார்ம் அடிக்கும். அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த எஃபெக்ட்டு, சவுண்ட் டிசைனு, அந்த அட்மாஸ்பியரோடைய சவுண்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். ஓகே, பாய். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே.